ஜெபம் செய்வோம். கிறிஸ்துவின் உடலாம் திருச்சபையின் அஸ்திபாரமாக இருக்கின்ற ஆண்டவரே, இந்த திருச்சபையின் ஜென்மாதாரம், இந்த திருச்சபையின் வாழ்வுமாக இருக்கின்ற எங்கள் கடவுளே, இந்த மாபெரும் திருச்சபையின் அடித்தளமாயிருந்து 74 ஆண்டு காலம் தென்னிந்திய திருச்சபையை தம்முடைய வல்லமையான புயத்தினாலும் நினைக்க முடியாத ஆற்றலாலும் வழிநடத்தி வருகின்ற ஜீவனுள்ள ஆண்டவரே, தென்னிந்திய திருச்சபையின் 74வது ஆண்டின் நிறைவை இந்த நாளிலே நாங்கள் மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் நன்றியோடும் கொண்டாடுவதற்கு கடவுள் எங்களுக்கு கொடுத்த இந்த மாபெரும் வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த மாபெரும் ஐக்கிய திருச்சபையின் 74 ஆண்டு கால விசுவாச பயணத்திலே இந்த உலகத்திலே நடைபெற்றிருக்கின்ற நன்மையான மாற்றங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே, இப்பொழுதும் கூட உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இடைவிட வேண்டுமாய் எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் என்றும் பிரீதியாய் காணப்படுவதாக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலும் அன்புடன் உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த நாள் நம்முடைய திருச்சபையின் வரலாற்றிலே மிக 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 ஒரு முக்கியமான ஒரு நாள். 74 ஆண்டுகளுக்கு முன்பாக 1947 ஆண்டு செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி சென்னையில் இருக்கின்ற ஜார்ஜஸ் கதீட்ரலில் தென்னிந்திய திருச்சபை உருவாக்கப்பட்டது. த ஃபார்மேஷன் ஆஃப் சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா. உலகத்திலே மிக முக்கியமான திருச்சபை வரலாற்று நிகழ்வுகளிலே இந்த வரலாற்று நிகழ்வு பொன் எழுத்துக்களால் எழுதப்பட்டிருக்கின்ற ஒரு நிகழ்வு. இந்தியாவிலே 2வது மிகப்பெரிய திருச்சபை தென்னிந்திய திருச்சபை. இந்தியாவிலே முதல் மிகப்பெரிய திருச்சபை கத்தோலிக்க திருச்சபை, ரோமன் கத்தோலிக்க திருச்சபை. அதற்கு அடுத்தபடியாக அதிக மக்கள் தொகை கொண்டு பறந்து விரிந்திருக்கின்ற 2வது மிகப்பெரிய திருச்சபை, தி செகண்ட் லார்ஜஸ்ட் சர்ச் இன் இந்தியா இஸ் CSI, சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா, தென்னிந்திய திருச்சபை. 47 ஆண்டு கால விசுவாச பயணம் திரும்பி பார்க்கிறோம் என்றால் பிரமிப்பாக இருக்கிறது. இதனுடைய துவக்கம், அதனுடைய வளர்ச்சி, இந்த திருச்சபை சந்தித்த சவால்கள், இதெல்லாம் இன்றைக்கு நாம் நோக்கி பார்க்கின்ற பொழுது உண்மையாகவே அந்த செப்டம்பர் 27, 1947 என்பது ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு நாள் அல்ல. அது கடவுள் இந்திய திருச்சபை வரலாற்றிலே ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்திய ஒரு நாள். தென்னிந்திய திருச்சபை குறித்து சொல்லுகின்ற பொழுது ஆங்கிலத்திலே யுனைடெட் அண்ட் யுனைட்டிங் சர்ச், ஒன்றாக்கப்படுகின்ற காரியங்கள் தொடர்ந்து நடைபெறுகின்ற காரியம். ஆல்ரெடி யுனைடெட் அண்ட் ஸ்டில் யுனைட்டிங் மெனி பீப்புள். எனவே அப்படிப்பட்ட ஒரு கூட்டுறவை உருவாக்குகிறது. ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் எக்குமெனிக்கல் சர்ச் இன் த வேர்ல்ட். உலகம் முழுவதும் இருக்கின்ற ஐக்கிய திருச்சபைகளிலே மிக பிரம்மாண்டமான ஒரு திருச்சபை. நாம் சார்ந்திருக்கின்ற தென்னிந்திய திருச்சபை ஏதோ ஒரு நாளிலே எந்த விதமான நோக்கம் இல்லாமல் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு மாபெரும் இயக்கம் அல்ல. உலக வரலாற்றிலே எல்லாரும் திரும்பி பார்க்கும் அளவு
இன்றைக்கு தென்னிந்திய திருச்சபை வளர்ந்து கொண்டு வருவதை நாம் பார்க்கின்றோம். மேலை நாடுகளிலே நீங்கள் சென்றீர்கள் என்றால் தென்னிந்திய திருச்சபை குறித்து அதிகமான ஆச்சரியமும் மரியாதையும் வைத்திருக்கின்றார்கள். என்றால் இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம் இந்த திருச்சபையிலே ஐக்கியமாயிருக்கின்றார்களா என்று. அதேபோல் 1950 ஆண்டு செப்டம்பர் 27 ஈரோடு CSI பிரஃப் நினைவாலயத்திலே கோவை திருமண்டலம் உருவாக்கப்பட்டது. எனவே இந்த 2 நாளையும் இன்றைக்கு நாம் நினைவு கூர்கின்றோம். இந்த 2ம் இந்திய சமூக வரலாற்றிலே மாபெரும் மறுமலர்ச்சியும் புரட்சியும் கொண்டு வந்த நாட்கள் என்றால் அது மிகையாகாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது இறையரசை குறித்து பேசினார். அதே சமயத்திலே இப்பொழுது வாழுகின்ற இந்த உலகம் இறையரசாய் மாற்றப்பட வேண்டும் என்று உழைத்தார். There should be a spiritual transformation as well as social transformation. These two should go and hand in hand in one line. சமூக மாற்றமும் ஆவிக்குரிய மாற்றமும் ஒன்றாக பயணிக்கின்ற பொழுதுதான் ஒரு ஒட்டுமொத்த மாற்றம் சமூகம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆவிக்குரிய மாற்றம் எல்லா மாற்றங்களுக்கும் அடித்தளம். நம்முடைய உள்ளத்தின் மாற்றம் எல்லா மாற்றத்தின் அடித்தளம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 2ஐயும் மிக அழகாக அவர் செய்து முடித்தார் என்று நாம் பார்க்கின்றோம். ரிலிஜியஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றி அவர் பேசவில்லை. மத ரீதியான ஒரு மாற்றத்தை குறித்து ஆண்டவர் எங்கேயுமே பேசவில்லை. என்றால் அவர் மதம் என்றால் என்று தெரியாதவர். அப்போ மதங்கள் உருவாக்கப்படவில்லை. கடவுளும் ஆண்டவரும் மதம் உருவாக்குவதற்காக இங்கு வரவில்லை. உள்ள மாற்றத்திற்காக வந்தார். இந்த உள்ள மாற்றத்தின் மூலமாக சமூகத்திலே மாற்றம், குடும்பங்களிலே மாற்றம், ஒட்டுமொத்த மனுக்குலத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம். இதை வழிவழியாக திருச்சபைகள் செய்து கொண்டு வந்ததை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய நாட்டிற்கு அநேக இடங்களிலிருந்து மிஷனரிமார்கள் கடந்து வந்தார்கள். 1ஆம் நூற்றாண்டிலே தொடங்கிய அந்த பயணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 12 சீடர்கள் ஒருவனாக தோமா, அவர் இந்தியாவிலே கால் வைத்த அந்த நிமிடம் முதல் இந்த நிமிடம் வரை ஏராளமான மிஷனரிமார்கள் நம்மை சந்திப்பதற்காக வந்தார்கள். இருளில் இருக்கின்ற நாம் பெரிய வெளிச்சத்தை காண வேண்டும் என்பதற்காக தங்களுடைய சொந்த தேசம், சொந்த குடும்பம், தாங்கள் வைத்திருந்த சொத்துக்கள், படிப்பு, வேலை எல்லாவற்றையும் விட்டு தியாகத்தோடு வந்து நம்மோடு கூட உண்டு உறங்கி உறவாடி எங்கேயோ ஒரு மூலையிலே ஓரங்களிலே வீசப்பட்டு கிடந்திருந்த நம்மை அவர்கள் எடுத்து நமக்கு புது வாழ்வு கொடுத்து சமூகத்திலே நமக்கும் என்ற ஒரு அந்தஸ்தை கொடுத்து இன்றைக்கு நாம் எல்லா நிலையிலும் உயர்ந்திருப்பதற்கு அவர்கள் தங்களை இழந்து போனார்கள். They have lost their life so that we can gain a new life. நாம் புது வாழ்வு பெறுவதற்காக அவர்கள் தங்களுடைய வாழ்வை கோதுமை மணியாக இந்த நிலத்திலே அவர்கள் தங்களை அழித்துக் கொண்டார்கள். அப்படிப்பட்ட அந்த தியாகத்தின் அடிப்படையிலே உருவாக்கப்படுகிறதான் திருச்சபை. திருச்சபை பணத்தின் அடிப்படையிலும் மிகப்பெரிய வல்லமையின் அடிப்படையில் அல்ல. not by power and not by money but by the sacrifices of the missionaries the church has been built. இன்றைக்கும் திருச்சபை பல்வேறு விதமான போராட்டங்கள், பிரச்சனைகள், எதிர்ப்புகள், விமர்சனங்கள் இதெல்லாம் இருந்தாலும் தென்னிந்திய திருச்சபை இன்றைக்கும் வளர்ந்து வருவதற்கு காரணம் என்ன? அடித்தளமாய் இருந்த மிஷினரிகள் தங்களுடைய இரத்தத்தை இங்கு சிந்தினார்கள். தங்களுடைய ஜீவனை இந்த இடத்திலே அவர்கள் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார்கள். இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள். இந்த இரத்த சாட்சி மரணம் என்பது நேற்று வரை நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இன்றைக்கு காலையில் கூட ஒரு மிஷனரி கொலை செய்யப்பட்டிருப்பார்.
ஆண்டவருடைய வார்த்தையை சொல்வதனாலே, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதனாலே இன்றைக்கு வட இந்தியாக்களிலே மிஷனரிமார்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். பர்சிக்யூஷன் இந்தியா என்ற ஒரு வெப்சைட் இருக்கிறது, நீங்கள் போய் பாருங்கள். அதில் அனுதினமும் இந்தியாவிலே ஒரு மிஷனரியாவது கொலை செய்யப்படுகிறார். நான் சொல்வது மிக மிக குறைவான ஒரு தொகை. அனுதினமும் ஒரு மிஷனரியாவது, ஒரு ஊழியக்காரனாவது, ஒரு பாஸ்டராவது இந்தியாவில் ஏதே ஒரு இடத்திலே கொலை செய்யப்படுகிறார்கள். இன்றும் மத்திய அரசாங்கமும் அதை குறித்து எந்த விதமான கரிசனை, எந்த விதமான அக்கறையும் கிடையாது. இன்றைக்கு நம்முடைய மாநில அரசும் எந்த விதமான அக்கறையும் கிடையாது. மிகப்பெரிய கொடூரமான கொலைகளை நாம் பார்த்தோம். ஸ்டெயின்ஸ் குடும்பம் ஏராளமான குஷ்டரோகிகளுக்கு அவர்கள் மிகப்பெரிய ஒரு பணியை செய்தார்கள். யாரும் தொட முடியாத அந்த குஷ்டரோகிகளை இந்த ஸ்டெயின்ஸும் அவருடைய மனைவியும் அவருடைய பிள்ளைகளும் மறுவாழ்வு தருகின்ற பணியிலே இருந்தார்கள். அவர்களுக்கு கிடைத்த பரிசு என்ன? உயிரோடு கொளுத்தப்பட்டதுதான். அப்படிப்பட்ட தியாகசீலர்களின் அந்த மாபெரும் அர்ப்பணத்தின் மூலமாக தான் இன்றைக்கு நாம் இந்த திருச்சபை வைத்திருக்கிறோம். ஒழிய பெரிய மாடரேட்டர்கள், பெரிய பேராயர்கள், வல்லமையான பெரிய பெரிய பதவியில் இருக்கின்ற மக்கள், ஆயர்கள், அவர்கள் மூலமாக இன்றைக்கு திருச்சபை நிலைநிற்கவில்லை. அவர்கள் விதைத்தார்கள். இன்றைக்கு நாம் அந்த கனியை ருசித்து வருகின்றோம். இன்றைக்கு நாம் இந்திய திருச்சபையாக, தென்னிந்திய திருச்சபை நிறுவன நாளிலே நாம் எடுத்துக்கொள்கின்ற தீர்மானங்கள் என்ன? கட்டடங்கள் கட்டுகிறோம், பிரம்மாண்டமான ஆலயங்களை உருவாக்குகிறோம், பெரிய விழாக்கள் நடைபெறுகிறது. ஆனால் நானும் நீங்களும் கோதுமை மணிகளாக விழுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? இந்திய திருச்சபை மீண்டுமாய் எழுந்து வளர வேண்டும் எனில் கோதுமை மணிகள் விழ வேண்டும். இந்த நிலத்திலே 30, 60, 100 விளைச்சலை காண முடியும். எப்பொழுது விதை விதைக்கப்படுகின்ற பொழுதுதான் விளைச்சல் காண முடியும். கண்ணீரோடு விதைக்கின்ற பொழுதுதான் கம்பீரத்தோடு அறுக்க முடியும். திருச்சபை மக்களாகி நாம் வெறும் ஆராதிக்கின்ற கூட்டமாய் மாத்திரம் இன்றைக்கு மாறிவிடுகிறோம். தவறான போதனைகள் மூலமாக தெளிந்த திருச்சபை மக்கள் இன்றைக்கு தவறான வழிநடத்தலுக்குள்ளாக போய்கொண்டிருக்கின்றோம். ஆவியில்லாத திருச்சபை, இந்த திருச்சபையில் சேர்ந்த பரலோகம் போக முடியாது. திருச்சபையினுடைய வரலாறை தெரியாத மூடர்கள், இந்த திருச்சபை குறித்தான விமர்சனங்கள். ஆனால் இந்த திருச்சபையினுடைய வரலாற்றை நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்றால் பிரமிப்படைவீர்கள். இந்த திருச்சபைகள் இன்றைக்கு இங்கு வரவில்லை என்றால் 74 ஆண்டுகளுக்கு முன்பாக, 100 ஆண்டுகளுக்கு முன்பாக, 150 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய நிலையை யோசித்து பார்ப்போம். கல்வி மறுக்கப்பட்ட நிலை. ஆனால் இந்தியாவிலே அதிக கல்வி நிலையங்கள் நடத்துகின்றது யார் என்றால் திருச்சபைகள். மருத்துவம் மறுக்கப்பட்ட நிலை. ஆனால் இன்றைக்கு அதிக மருத்துவமனைகள் நடத்தப்படுகிறது யார் என்றால் கிறிஸ்தவர்களால். சமூகத்திற்குள்ளாக எந்த விதமான ஒரு உரிமையும் இல்லாமல் உரிமைகள் மறுக்கப்படுகிறது. ஆனால் இன்றைக்கும் சமூகத்தை தலைமையேற்று நடத்துகின்ற தலைவர்களை உருவாக்குகின்றது திருச்சபை. இந்தியாவினுடைய விடுதலைக்கு வித்திட்டது மிஷனரிமார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த காலை வேளையிலும் கூட இந்த தென்னிந்திய திருச்சபையின் ஃபார்மேஷன் டே அன்று அதனுடைய உறுப்பினர்களாய் நாம் இருப்பதற்கு பெருமை கொள்வோம். என்றால் இந்த திருச்சபை ஆற்றிய பணிகள், அந்த பணிகள் மூலமாக ஏற்பட்ட மாற்றங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாது. கடந்த 74 ஆண்டு காலமாக மிஷனரிகள் ஆரம்பித்த ஆங்கிலிக்கன் சர்ச், புராட்டஸ்டன்ட், பிரெஸ்பிட்டேரியன் சர்ச்,
இன்னும் பேப்டிஸ்ட் சர்ச் போன்ற பல்வேறு விதமான திருச்சபைகள் ஒன்றாக இணைக்கப்பட்டு ஒரு மாபெரும் ஐக்கிய திருச்சபையாய் 74 ஆண்டு காலம் ஒரு ஐக்கிய திருச்சபையாய் பல மாற்றங்களுக்கு அடித்தளமாய் இருந்த திருச்சபைக்காக தொடர்ந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். திருச்சபைக்குள்ளாக குறைகள் உண்டு. நம்முடைய வீட்டுக்குள்ளாக குறைகள் இருந்தால் வீட்டை விட்டு போய்விடுவோமா? வீட்டுக்குள்ளாக பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தால் நாம் அதை விட்டு மற்றவர்களிடத்திலே கேவலமாய் சொல்லுவோமா? இல்லவே இல்லை. இது நம்முடைய வீடு, இது நம்முடைய தாய் வீடு, தென்னிந்திய திருச்சபை. எத்தனையோ பேர் நன்றி அறியாதவர்களாய் தென்னிந்திய திருச்சபையின் மூலமாக எல்லா நன்மையும் பெற்றுக்கொண்டு உதறிவிட்டு போனவர்கள் ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் இந்த திருச்சபைக்கு உண்மையாக இருக்கிறோம் என்றால் இந்த திருச்சபை நம்முடைய தாய் வீடு. இதற்குள்ளாக அநேக பிரச்சனைகள் உண்டு, பிரிவினைகள் உண்டு. ஜாதி பிரிவினை தென்னிந்திய திருச்சபையில் இல்லையா? இருக்கிறது. ஊழல் இருக்கிறதா? இருக்கிறது. நமக்குள்ளாக போட்டி பொறாமைகள் இருக்கிறதா? இருக்கிறது. ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்கின்ற எல்லா பலவீனங்களும் இந்த திருச்சபையில் உண்டு. we are not hiding. நாம் அதை மறைப்பதில்லை. இந்திய அரசாங்கத்திற்கு ஒவ்வொரு வருடமும் ஒரு பைசா கூட இல்லாமல் கணக்கு கொடுக்கின்ற திருச்சபைகளிலே முதன்மையான திருச்சபை தென்னிந்திய திருச்சபை. உங்களுக்கு தெரியுமா? ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு பணத்தையும் நாம் சரியான வகையிலே கணக்கு வைத்து இன்றைக்கு நம்முடைய இந்திய அரசாங்கத்திற்கும் வருமானத்துறையாக இருந்தாலும் சரி அல்லது ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸாக இருந்தாலும் சரி we are giving a true and clear account. அதில் பிரச்சனையே இல்லையேன்னு கேட்குறீங்களா? நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். 1% பிரச்சனைகள், 2% பிரச்சனைகள் இருக்கலாம். மீறி போனால் ஒரு 10% விட்டு விடுங்கள். 90% எவ்வளவு சரியாக, தூய்மையாக, உண்மையாக, நேர்மையாக இந்திய அரசாங்கத்திற்கு கணக்கு கொடுக்க வேண்டுமோ அப்படி நாம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். ஒரு 10-15 ஆண்டுகள் நிர்வாகத்தில் நான் இருந்தபடினால் அதை நான் தைரியமாக சொல்லுவேன். ஐ எம் சேலஞ்சிங், ஐ எம் ரெடி ஃபார் எனி கைண்ட் ஆஃப் டிஸ்கஷன். அன்புக்குரியவர்களே, தென்னிந்திய திருச்சபை என்பது ஒரு தனி மனிதனை நம்பி அல்ல, ஒரு தனி மனிதனை உடைய வளர்ச்சியை நம்பி அல்ல. எத்தனையோ தலைவர்கள் வந்தார்கள் போனார்கள், எத்தனையோ பிரதம பேராயர்கள் வந்தார்கள் போனார்கள், எத்தனையோ பேராயர்கள் வந்தார்கள் போனார்கள், ஆயர்கள் வந்தார்கள் போனார்கள், திருச்சபை செயலாளர்கள் பொருளாளர்கள் வந்தார்கள் போனார்கள். 74 ஆண்டு காலம் தலைவர்கள் வந்தார்கள் போனார்கள். ஆனால் திருச்சபை இன்றும் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த திருச்சபையிலிருந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் எத்தனையோ மக்கள் இந்த திருச்சபைக்காக ஜெபித்து வருகிறார்கள். though they are not benefited by this church, but they are very true and still they are praying for this church. And because of that people only we have traveled such a long way and still we will travel. அப்படிப்பட்ட அந்த ஏழை எளிய மக்கள், கிராமங்களில் இருக்கின்ற மக்கள், அவருடைய ஜெபத்தின் மூலமாக தான் இந்த திருச்சபை இன்றைக்கு நிலைநிற்கிறது. தங்களுடைய குறைந்த வருமானத்திலும் இந்த திருச்சபை தாங்க வேண்டும் என்று காணிக்கை கொடுத்து வருகிறார்கள். என்னுடைய வீடு எப்படி கடந்தாலும் பரவாயில்லை, ஆலயம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தங்களுடைய வீட்டிலே இருக்கின்ற பிரச்சனைகளை பார்க்காதபடி, நான் குடிசையிலே இருந்தாலும் கூட என்னுடைய ஆலயம் பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும் என்று இந்த ஆலயத்திற்காக இன்றைக்கு கொடுத்து கொண்டு வருகின்ற அந்த மக்கள். ஆனால் நாமோ பதவிகளுக்காகவும் பவர் அண்ட் பொசிஷன்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஈகோ, இதை வைத்துக்கொண்டு நாம் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் அல்லவா? இந்த புதிய ஆண்டு பிறக்கின்ற 74வது ஆண்டு நிறைவு செய்கின்ற நாளிலே ஒரு புதிய தீர்மானத்தை எடுத்துக்கொள்வோம்.
ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். மாபெரும் திருச்சபையை எங்களுக்கு கொடுத்தீர். 14,000 காங்கிரிகேஷன் திருச்சபைகள் உருவான தென்னிந்திய திருச்சபை. சுமார் 38 லட்சம் மக்கள் இருக்கின்ற திருச்சபை. 3,300 ஆயர்கள் இந்த தென்னிந்திய திருச்சபையிலே இப்பொழுது பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். 104 மருத்துவமனைகள், தென்னிந்திய திருச்சபைக்கு சொந்தமான மருத்துவமனைகள் 104 மருத்துவமனைகள் செயல்பட்டு கொண்டு வருகிறது. 2,000க்கும் மேலான பள்ளிக்கூடங்கள், யூகேஜியிலிருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் 2,000க்கும் மேலான பள்ளிக்கூடங்கள், சுமார் 130 கல்லூரிகள் நம்முடைய தென்னிந்திய திருச்சபை நடத்தி கொண்டு வருகிறது. 130 கல்லூரிகள். கோவை திருமணத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் 105 காங்கிரிகேஷன், 105 பாஸ்டரேட் இன்னும் இருக்கிறது. 1,50,000 மக்கள் கோவை திருமணத்தினுடைய விசுவாசிகளாக இருக்கின்றார்கள். சுமார் 112க்கு மேல் ஆயர்கள் இருக்கின்றார்கள். அதற்கு கீழாக உதவி ஆயர்கள், திருச்சபை ஊழியர்கள் என்று டிபிஎம் என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு கடலுடைய கரமாக இந்த திருச்சபை செயல்பட்டு கொண்டு வருகிறது. அன்புக்குரியவர்களே, ஏன் இவ்வளவு நேரம் இதற்கு நான் எடுத்தேன் என்றால், நம்முடைய திருச்சபை குறித்து நாம் இன்றைக்கு அதிகமாய் நன்றி சொல்ல வேண்டிய கடமைப்பட்டுள்ளோம். கல்வி, மருத்துவம், சமூக விழிப்புணர்வு இவைகளிலே முதன்மையாக இருந்தது. We are the pioneers for all these ministries. பெண்கள் உரிமை, இன்றைக்கும் நாம் பெண்களை பேராயராக்குகிறோம். பெண்கள் ஆயராகிறார்கள், பெண்கள் பிரசங்கியார்களாகிறார்கள். பெண்களுக்கான அந்த முழு உரிமையை தந்தது திருச்சபை. இன்னும் அநேக திருச்சபைகள் அந்த உரிமையை கொடுக்கவில்லை, நாம் கொடுத்திருக்கின்றோம். குறிப்பாக நம்முடைய திருமணத்திலே அநேக பெண் ஆயர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள், படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நாம் சரியான சமமான உரிமைகள் கொடுக்கப்படுகிறது. எல்லா நிலைகளிலும் தென்னிந்திய திருச்சபை இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு வெறும் வழிபாடு நடத்துவதல்ல, வெறும் நற்செய்தி கூட்டம் நடத்துவதல்ல, காத்திருப்பு கூட்டம் நடத்துவதல்ல, வெறும் நடனமாடி மக்களை மகிழ்விக்கின்ற ஒரு அமைப்பல்ல. This is not the place to entertain the people, but this is the place to transform the people and transform the society. And Church of South India is the great arm of God which brought transformation and which will bring transformation in the future also. வருகின்ற காலங்களிலும் மிகப்பெரிய மாற்றத்தை தென்னிந்திய திருச்சபை கொண்டு வரும். அந்த திருச்சபைக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கோவை திருமண்டலம் 1950ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட திருமண்டலம், தரிசனத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திருமண்டலம், தென்னிந்திய திருச்சபைக்கு முன்மாதிரியாக இருந்த ஒரு திருமண்டலம். மிகப்பெரிய மக்கள் இந்த திருமண்டலத்தின் மூலமாக ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். நாம் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய கிராமங்களில் இருக்கின்ற மக்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு முன்பாக இருந்த பேராயர்களை நினைத்து பார்ப்போம், அவர்களுக்கு நன்றி செலுத்துவோம். அவருடைய தலைமைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் ஆரம்பித்த நிறுவனங்களுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தற்போது இருக்கின்ற பேராயருக்காக ஜெபிப்போம். அவரும் தொடர்ந்து சிறப்பான முறையிலே பணியாற்ற ஆண்டவருக்கு ஞானத்தையும் வல்லமையும் தைரியத்தையும் தந்து கர்த்தருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்த அவருக்காக, அவருடைய ஊழியர்களுக்காக ஜெபிப்போம். ஆயர்களுக்காக ஜெபிப்போம். இன்னும் திருமணத்தில் இருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள், பிரிவினைகளை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். கடவுள் எல்லாவற்றையும் முழுமையாய் நீக்கி ஒரு சகோதரத்துவத்தையும் அன்பையும் ஒரு ஐக்கியத்தையும் திருச்சபைக்குள்ளாக கொண்டு வந்து இந்த திருச்சபை இன்னும் மீண்டும் எழுந்து நிற்கின்ற திருச்சபையாய், தாழ்ந்து கிடக்கின்ற திருச்சபை மீண்டும் தன்னுடைய பழைய மகிமையை பெற்றுக்கொள்ளுகின்ற திருச்சபையாய் நம்முடைய திருமண்டலம் மாற்றப்பட வேண்டும். அதற்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். உங்களுடைய ஜெபங்கள் தான் மாற்றங்களை உருவாக்கும். எலெக்ஷன் will not give any change, politics will not give any change, but your prayers will give a great change to this diocese.
இந்த திருமணத்திற்கு உங்களுடைய ஜெபம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும். யாரெல்லாம் தடையா இருந்தாலும், நானே அதற்கு தடையா இருந்தாலும் கடவுள் என்னை தூக்கி எறிவார். அப்படி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, திருமண வளர்ச்சிக்கு யாரெல்லாம் தடையா இருக்கிறார்களோ அகற்றும். எவ்வளவு நாளைக்கு பொறுத்து கொண்டிருப்பீர் ஆண்டவரே? அகற்றும். அது யாராக இருந்தாலும் சரி. தரிசனம் நிறைந்த தலைவர்கள், திருச்சபையை முன்னேற்ற பாதையிலே செல்லுகின்ற தலைவர்கள் மற்றவர்களை குற்றம் சாட்டி மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற பிரச்சனைகளை வெளியே கொண்டு வந்து அதை அவதூறு பேசி அதன் மூலமாக அரசியல் செய்கின்ற மக்கள் எல்லாம் அகற்றி சமாதானம், சந்தோஷம், சகோதரத்துவம், ஐக்கியம், மகிழ்ச்சி, வளர்ச்சி, இப்படிப்பட்ட சிந்தனைகளுடைய இளம் தலைவர்களை ஆண்டவர் உருவாக்க வேண்டும். நடந்தவை எல்லாம் நடந்தவைகளாயிருக்கட்டும், நடக்கப் போகிறவைகள் நல்லவைகளாயிருக்கட்டும். புதிய சிந்தனையோடு இந்த திருச்சபைக்காக தங்களையே முழுமையாய் அர்ப்பணம் செய்து பணியாற்றக்கூடிய வாலிபர்கள் எழுந்து தலைவர்களாய் வர வேண்டும். தரிசனமிக்க மக்கள், ஆவியின் அபிஷேகம் பண்ணப்பட்ட மக்கள், ஊழியத்திலே வாஞ்சியுள்ள மக்கள் திருச்சபை மூப்பர்களாய் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு திருச்சபை உருவாகுவதற்கு மிக மிக முக்கியமான ஒரு காரணியாய் ஒரு ஜெபம் இருக்கும். எனவே தொடர்ந்து ஜெபியுங்கள். இந்த காலை வேளையிலே மிக சுருக்கமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபித்த ஒரு ஜெபத்தை நாம் தியானித்து நிறைவு செய்வோம். யோவான் 17ஆம் அதிகாரம் வாசிக்கட்டும் அல்லவா? யோவான் 17ஆம் அதிகாரம் மிக முக்கியமான ஒரு பகுதி. ஆண்டவராக இயேசு தன்னுடைய தகப்பனிடத்திலே பேசுகின்ற ஒரு பகுதி. அவர் வேறு யாரிடத்திலும் பேசவில்லை, நேரடியாக பிதாவினிடத்திலே தகப்பனிடத்திலே பேசுகிறார். ஆரம்பத்திலிருந்தே பேசுகிறார். 1வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து, அந்த 1வது வசனத்திலிருந்து கடைசி 26வது வசனம் வரை ஆண்டவரோடு நெருங்கி அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். ஒரு பிரதான ஆசாரியனுடைய ஜெபமாக, ஹை பிரீஸ்ட்லி பிரேயர் என்று சொல்லுவோம். ஒரு பிரதான ஆசாரியனாக தன்னுடைய தகப்பனிடத்திலே he is interceding. அவர் நமக்காக அங்கு பரிந்து பேசுகிறார். கடவுள் இன்றைக்கு நமக்கு செய்கின்ற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நமக்காக பரிந்து பேசுகிற கடவுள். அவர் வலது பார்சத்திலே வீற்றிருந்து இன்றும் இப்பொழுதும் நமக்காக பரிந்து பேசுகிற ஆண்டவர். இயேசு பரிந்து பேசுகிறவர். ஒருவேளை அப்படிப்பட்ட அந்த பரிந்து பேசுகின்ற ஆண்டவர் இல்லை என்றால், பிதாவின் இடத்துல இன்றைக்கு நானும் நீங்களும் ஒப்புரவாயிருக்கவே முடியாது. அந்த பரிந்து பேசுகின்ற அந்த ஒப்புரவாக்குதலின் பணிக்காக தன்னையே அவர் ஜீவபலியாக கொடுத்தார் அல்லவா? சிலுவையிலே நடைபெற்ற அந்த ஒப்புரவாக்குதலின் பணி, அதற்கு பின்பாகவும் அவர் மகிமையிலே எடுத்துக்கொள்ளப்பட்டும் இன்றைக்கும் சர்வ வல்லவருடைய பிதாவினுடைய வலது பார்சத்திலே அமர்ந்திருந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கின்றார். அந்த பரிந்து பேசுகின்ற ஒரு ஜபமாக இந்த இடத்துல அவர் அநேக காரியங்களை வெளிப்படுத்தி விட்டுதான் கடைசியாக அந்த காரியங்களிலே மிக முக்கியமான ஒரே ஒரு ஜெப குறிப்பை அங்கு அவர் சொல்லுகிறார். 21ஆம் வசனத்திலே, அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், let they may be all one, எல்லாம் ஒன்னா இருக்கும். ஆண்டவருடைய இந்த 17வது அதிகாரத்தினுடைய ஜெபத்தினுடைய முக்கியமான கருத்து என்ன? The unity of the believers. விசுவாசிகளின் ஐக்கியத்திற்காக ஜெபிக்கின்ற ஆண்டவர் என்றால் அவருக்கு நன்றாய் தெரியும். இந்த திருச்சபை தொடர்ந்து வளர வேண்டும் என்றால் அதற்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு குணாதிசயம் ஐக்கியம். ஐக்கியம் இல்லாத இடத்திலே வளர்ச்சியை எதிர்பார்க்க முடியாது. பிரிவினைகள் இருக்கும் இடத்திலே வளர்ச்சி எதிர்பார்க்க முடியாது. திருச்சபை தலைவர்களுடைய மிக முக்கியமான ஒரு பணி என்னென்றால் விசுவாசிகளுடைய ஐக்கியத்தை பாதுகாப்பது. நாமே அந்த ஐக்கியத்தை உடைப்பதல்ல. நம்முடைய சுயநலத்திற்காக
இரண்டு குழுக்களை உடைத்து வைத்துக் கொண்டு அரசியல் செய்வது ஆண்டவருக்கு விரோதமானது. இன்றைக்கு நாம் ஐக்கியத்தை உருவாக்க வேண்டும் எனில் ஒப்புரவாகுதலின் பணியை நாம் செய்ய வேண்டும். இயேசு எப்படி செய்தார் ஒப்புரவாகுதலின் பணியை? அவர் வானத்திலே அமர்ந்து கொண்டு மனிதனை பார்த்து, நீதான் தப்பு செய்தாய், நீதான் தவறு செய்தாய், நீதான் எங்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாக வேண்டும் என்று ஆணவத்தோடு அமர்ந்திருக்கிற கடவுளை நாம் வணங்கவில்லை. He came down. அவர் இறங்கி வந்தார். பாவம் செய்த மனிதனோடு பாவமே அறியாத ஒருவர் வந்து ஒப்புரவாகிறார். தட் இஸ் த மாடல் ஆஃப் கிரைஸ்ட். உலக மாடல் என்ன? அவன் தான் தப்பு செஞ்சான், அவன் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க சொல்லுங்க, அப்புறம் நான் அவனை மன்னிச்சுக்கிறேன். ஆண்டவர் அப்படி பண்ணல. He voluntarily he came down from the heaven and met the humanity and reconciled with them and made them reconciled to God the Father. பிதாவினிடத்திலே மனுக்குலத்தை ஒப்புரவாக்குகின்ற பணியிலே தன்னை ஒப்பு கொடுத்து அவர் தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து கீழே இறங்கி வந்தார். நானும் நீங்களும் ஒப்புரவாக்குதலின் பணியை செய்ய வேண்டும் என்றால் இறங்கி வர வேண்டும். தவறு செய்தவனிடத்திலே நான் நேரடியாக செய்து அவனிடத்திலே நான் போய் ஒப்புரவாக்குதலின் பணியை ஆரம்பிக்க வேண்டும்படியே we should not expect that that person should initiate the work of reconciliation. நான் போய் ஒப்புரவாகணும். தப்பு செஞ்சால் பரவாயில்ல, நான் தப்பே செய்யல, பரவாயில்ல, நான் இப்போ அப்புறவாகும். இது ஆண்டவர் நம்ம காண்பித்த ஒரு அடையாளம், முன்மாதிரி. நான் தவறு செய்தேன், நான் பாவம் செய்தேன், நான் அசுத்தமாக இருந்தேன், தேவனுடைய சாயலை நான் இழந்து விட்டேன். அதுக்காக ஆண்டவர் என்னை வெறுக்கவில்லை. ஆண்டவர் எனக்கு தண்டனையை வாங்கி கொடுப்பதில்லை. ஒப்புரவாக்கினார், என்னை மாற்றினார், என்னை மன்னித்தார், நம்முடைய பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொண்டார். திருச்சபை இன்றைக்கு ஒன்றாய் இருக்க வேண்டும் எனில் தலைவர்கள் ஒப்புரவாக்குதலின் பணிக்கு ஆயத்தப்பட வேண்டும். இன்றைக்கு திருச்சபைக்குள்ளாக சமாதானம் இல்லாத காரணம் என்ன? திருச்சபையின் தலைவர்கள் இந்த ஒப்புரவாகுதலுக்கு தங்களை முழுமையாய் ஆயத்தப்படுத்தவில்லை. அவருக்குள்ளாக இருக்கின்ற நான் என்ற எண்ணம், தங்களுடைய பதவியினுடைய வல்லமை, அதை மாத்திரமே பார்க்கிறார்கள். இறங்கி வருவதற்கு ஆயத்தமில்லாத தலைவர்கள் மூலமாக இன்றைக்கு திருச்சபைகள் உடைக்கப்பட்டிருக்கிறது. இறங்கி வருவோம். அவர் இறங்கி வந்தார் அல்லவா? அவர் இறங்கவில்லை என்றால் நானும் நீங்களும் இன்றைக்கு சிதறி போயிருப்போம். திருச்சபை சிதறாமல் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றால் let us come down. நாம் இறங்கி வருவோம். நம்மை முழுமையாக இழப்பதற்கு ஆயத்தமாவோம். நான் அல்ல ஆண்டவரே, நீர் மாத்திரமே பெருக வேண்டும் என்று என்னை சுருக்கி கொண்டு அவரை முழுமையாய் வெளிப்படுத்துகின்ற அந்த பணியில் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்க, தட் we be one. நாம் அனைவரும் ஒன்றாயிருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய மிகப்பெரிய ஒரு தாகம். எப்படி ஒன்றாயிருக்க வேண்டும்? the nature of oneness Jesus desires. எப்படி ஒன்றாயிருக்க வேண்டும் என்று சொல்கிறார். பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிப்பதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல. ஆண்டவர் ஒரு முன்மாதிரியை கொடுக்கிறார். the nature of unity fellowship. நான் என்னிலும் நான் உம்மிலும் நீர் என்னிலும் இருப்பதை போல அவர்கள் அனைவரும் ஒன்றாயிருக்கு. ட்ரினிட்டி, திரித்துவத்தை நாம் பிரித்து விட முடியுமா? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை பிரித்து விட முடியுமா? பிதாவையும் குமாரனையும் பிரித்து விட முடியுமா? பிரிக்கவே முடியாத ஒரு மிகப்பெரிய உறவு அந்த மூன்று பேருக்கும் உண்டு. மூன்றில் ஒன்றான கடவுள், மூவரில் ஒருவர், 1 in 3 என்று சொல்லுகின்றோம் அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு உறவு பிதாவுக்கும் குமாரனுக்கும் எப்படி உறவு இருந்ததோ அப்படிதான் நம்முடைய விசுவாசிகளுக்குள்ளாக உறவு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்பொழுதுதான் திருச்சபை வளரும். இதை எப்படி காண்பிக்க வேண்டும்? எப்போ காண்பிக்க வேண்டும்? தேர்தல் நேரங்களிலே காண்பிக்க வேண்டும். பிரச்சனைகள் நிறைந்த நேரங்களிலே காண்பிக்க வேண்டும்.
நாங்கள் அனைவரும் ஒன்று. we are all one. காண்பிப்பதற்கு நாம் தைரியம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? Are we bold enough to show that we are one in the time of crisis? பிரிவினைகளை உருவாக்குகிற ஆவிகளை திருச்சபையிலிருந்து அகற்றி ஒற்றுமை உருவாக்குகின்ற ஆவியானவரை திருச்சபைக்குள்ளாக வரவழைக்கின்ற பொழுது இந்த மாபெரும் மாற்றம் திருச்சபைக்குள்ளாக உருவாகும். அந்த மாற்றத்துக்காக தொடர்ந்து ஜெபிக்க அழைக்கின்றேன். The nature of the oneness Jesus desire is, பிதாவே, நீர் என்னிலும் நான் உம்மிலும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்க நான் வேண்டிக் கொள்கின்றேன். எல்லாரும் நம்மில் ஒன்றாகும். இது முடியுமா? கண்டிப்பாக முடியும். எப்பொழுது முடியும்? நீங்களும் நானும் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரை மாத்திரமே மையப்படுத்தி நம்மை தாழ்த்துகின்ற பொழுது மாத்திரமே முடியும். The purpose of the oneness, எதற்காக ஒன்றாக வர வேண்டும்? தனித்தனியாக இருந்த பத்தாதான். யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்று சொல்லுவோம். இல்லை ஒற்றுமையிலே, இல்லை வேற்றுமையிலே ஒற்றுமை. அதான் நான் திருவிருந்திலே வாசிக்கிறோம் அல்லவா, நாம் பல விதங்களிலே வெவ்வேறாக இருந்தாலும் இந்த ஒரே அப்பத்தில் ஒரே பாத்திரத்தில் நம்ம எல்லாரும் ஒன்றாக இருக்கிறோம். ஒரே சரீரமாக இருக்கின்றோம். ஒரே சரீரம், ஒன் பாடி. திருச்சபை குறித்து பவுல் சொல்லுகின்ற பொழுது நாம் ஒரே சரீரமாக இருக்கின்றோம். கிறிஸ்துவின் சரீரம். சரீரத்திற்குள்ளாக முரண்பாடுகள் வர முடியாது. சரீரம் ஒன்றாக இயங்குகின்ற பொழுது மாத்திரமே அது உண்மையான சரீரம். நிறைய சமயத்தில் பார்க்கிறோம் பிரெயின் டெத் என்று சொல்கிறோம். பிரெயின் டெத் என்றால் மூளை மாத்திரம் செலுத்திவிடும். ஆனால் உடம்பில் இருக்கின்ற பல பகுதிகள் இயங்கிக் கொண்டுதான் இருக்கும். எனவேதான் பிரெயின் டெத், மூளை சாவு ஏற்பட்டவுடன் அந்த உடலில் இருக்கின்ற பாகங்களை உடனே எடுத்து மற்றவர்களுக்கு கொடுக்கிறார்கள். அவங்க கிட்னியாக இருந்தாலும், ஹார்ட்டாக இருந்தாலும், லிவராக இருந்தாலும், கண் போன்றவையெல்லாம் உடனடியாக டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுகிறார்கள் மற்றவர்கள். அதெல்லாம் இன்றைக்கு ஜீவிக்கிறது. ஆனால் மூளை செத்து விட்டது. இது எல்லாம் இயக்குகின்ற மூளை செத்து விட்டது. அப்படி திருச்சபை பல்வேறு விதமான தாளந்துகள் இருக்கலாம், பணம் இருக்கலாம், கூட்டம் இருக்கலாம், பிரம்மாண்டமான கட்டடங்கள் இருக்கலாம். இவையெல்லாம் செயல்படுத்துவதற்கு என்ன தேவை என்றால் ஐக்கியம் தேவை, யூனிட்டி தேவை, ஃபெலோஷிப் தேவை. அது செத்துருச்சுன்னா இதெல்லாம் வெறும் ஜடம். எவ்வளோ பெரிய கட்டடம் நீங்கள் கட்டியிருந்தாலும், எவ்வளோ அதை கோடிக்கணக்கிலே அலங்கரித்து வைத்திருந்தாலும், இந்த ஒற்றுமை நமக்குள்ளாக இல்லை என்றால் அந்த திருச்சபை தன்னுடைய அழகை இழந்து போய்விடும். செயல்படாமல் முடக்கப்படும். இன்றைக்கும் நம்முடைய திருமண்டலம் முடக்கப்பட்டிருப்பதற்கான காரணம் என்ன? ஒற்றுமை நமக்குள்ளாக இல்லை. இதை முன்னெடுப்பார் இல்லை. ஜெபியுங்கள் பிரியமானவர்களே. இந்த ஒற்றுமை உருவாக்கப்பட்டு முடக்கப்பட்ட திருமண்டலம் மீண்டுமாக விடுதலை பெற்று ஆண்டவருடைய மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். த பர்பஸ் ஆஃப் தி ஒன்னஸ், அதை குறித்து நாம் சொல்லுகின்றோம் அல்லவா. 23ஆம் வருஷத்தில் வாசிக்கிறோம். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாக இருக்கும்படிக்கு நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கின்றேன். The world should know, the society should know that these are the people of God. இப்போ கடவுளுடைய பிள்ளைகள். எப்படி வெள்ளை சிலை கட்டுறதுனால கடவுளுடைய பிள்ளை இல்லை, பொட்டு வைக்காதனால நான் கடவுளுடைய பிள்ளையாக மாற முடியாது. ராமசாமியாக இருந்த நான் ராபர்ட்டாக நான் மாறவுடனே நான் முடியாது. இன்றைக்கு திருச்சபை கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதற்கான அடையாளம் என்ன தெரியுங்களா? திருச்சபைக்குள்ளாக இருக்கின்ற ஐக்கியம். பணக்காரன், ஏழை, மேல் ஜாதி, கீழ் ஜாதி, படித்தவன், படிக்காதவன், அந்தூர்காரன், இந்தூர்காரன், வெளியூர்காரன், உள்ளூர்காரன், மக்களை பிரிப்பதற்காக, தங்களுடைய அரசியல் சுயலாபத்திற்காக திருச்சபையை ஜாதியின் அடிப்படையிலே பிரிக்கின்ற நிலையை பார்க்கின்றோம். இனத்தின் அடிப்படையிலே பிரிக்கின்ற நிலையை பார்க்கிறோம். எல்லாம் செய்துவிட்டு டிசம்பர் 27ஆம் தேதி இவர்கள் அனைவரும் ஒன்றாயிருக்க மாயமானமான ஜெபம், மாயமானமான பிரசங்கங்கள். திருச்சபையின் வாழ்விலே அதை காண்பிக்கிறோமா? இல்லையே.
எங்கால உங்கால அவனுக்கு ஓட்டு போடு, இவனுக்கு ஓட்டு போடு. சாதாரண ஒரு ஓட்டுக்காக, ஒரு பதவிக்காக திருச்சபையை ஜாதியின் அடிப்படையில் துண்டாடுகிற சக்திகளை அடையாளம் கண்டு கொண்டு இவர்கள் அனைவரும் ஒன்றாயிருக்க என்று ஜெபித்த அந்த ஜெபம் மனதிலே எப்பொழுதும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை ஆண்டவர் செய்தார். the purpose of the oneness என்ன, இந்த இடத்துல மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. உலகம் அறியும்படிக்கு, the world should know, உலகம் அறியும்படி, the means to the oneness, இந்த ஒற்றுமையை எப்படி உருவாக்க முடியும், என்ன வழிகள்? 22ஆம் வசனம் பாருங்க. நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அல்லேலூயா. மகிமை ஒற்றுமையை கொடுக்கும். தேவனுடைய மகிமை எந்த திருச்சபையில் இருக்கிறதோ அங்கு ஒற்றுமை இருக்கும். that is the only mean way to be united. திருச்சபை இன்றைக்கு மகிமை இழந்தபடினால்தான் பிரிந்து கிடக்கிறது, உடைந்து கிடக்கிறது, முடக்கப்பட்டு கிடக்கிறது. ஆண்டவர் மிக அழகாக இங்கு சொல்வதை பார்க்கிறோம் அல்லவா? ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். கடவுளுடைய மகிமை என் மேல் இருக்கும் என்றால் நான் பிரிவினைக்கு எப்பொழுதும் ஆதரவாக இருக்க மாட்டேன், ஒற்றுமைக்கு தான் ஆதரவாக இருப்பேன். நான் பிரிவினைக்கு இன்றைக்கு ஆதரவாக இருக்கிறேன் என்றால் அதற்கு என்ன காரணம்? கடவுளுடைய மகிமை இல்லை. No glory of God in the church. எனவேதான் இன்றைக்கு பிரிந்து கிடக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலும் கூட கர்த்தர் தந்த அந்த மகிமையை வெளிப்படுத்துவதற்காக நானும் நீங்களும் ஒன்றாக இருக்க ஆண்டவர் ஜெபிப்பதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, அந்த மகிமையை நாம் கொண்டு வருவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோமா? 24ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக, இல்லை, எனக்கு தந்த மகிமையை நான் எனக்குள்ளாங்க வச்சுக்கல, எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக அவர்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடன் இருக்க விரும்புகிறேன். திஸ் இஸ் மை டிசைர். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவங்களும் இருக்கணும். ஆண்டவரே, அவ்வளோ பெரிய ஒரு ஆசை பாருங்க ஆண்டவருக்கு. இந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு காரியம், அவர் ஒன்றாக இருக்கணும். ஒன்றாக இல்லைன்னா இந்த ஆசை நிறைவேற்ற முடியாது. அவருடைய அன்பு, அவ்வளோ பெரிய அன்பை நான் பார்க்கிறோம் அல்லவா? அவருடைய அன்பு 23ஆம் வருஷத்தில் அவர் சொன்னார்ல, நீர் என்னில் அன்பாக இருந்தது போல அவர்களிலும் அன்பாக இருக்கிறதை, எப்படி என்ன இடத்துல நீங்கள் அன்பாக இருக்கிறீங்களோ அதே மாதிரி அவங்களிடத்துல நீங்கள் அன்பாக இருக்கிறீங்க. குமாரனிடத்தில் எவ்வளவு அன்பு வைத்திருந்தாரோ அதே அன்பு நம்மிடத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். the same amount of love. அப்படி என்றால் நாம் எவ்வளோ கொடுத்து வைத்தவர்கள், எவ்வளோ பாக்கியவான்கள். கடவுள் நம்மேல் வைத்த அன்பு, உலக அன்பு மாறி போகும். தாயின் அன்பு, தந்தையின் அன்பு எல்லாம் மாறி போகும். மாறாத ஒரு அன்பு அவருடைய அன்பு தானே. திருச்சபைக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் the love of God, ஆண்டவருடைய அன்பு. யோவான் 3:16 வாசிக்கிறோம் அல்லவா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய்? சிலுவை பரியந்தம் தன்னை ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்கிற வண்ணமாகும். The Father has loved us. The Father will love us also. கடவுள் அந்த அன்பை கொடுத்தார், இப்பொழுதும் அந்த அன்பை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். 26ஆம் வருஷத்திலே, நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்கள் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். I have given the name of the Almighty God, Almighty Father. அவருடைய நாமத்தை இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கு நாம் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை உடையவர்கள் என்று அழைக்கப்படுகின்ற மாபெரும் ஒரு நாமத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த திருச்சபைக்கு அந்த நாமத்தை சூட்டியிருக்கிறார். This is the Church of Christ, கிறிஸ்துவின் திருச்சபை.
கிறிஸ்துவின் உடல். அவர் நீதியின் தேவனாய் இம்மட்டுமாய் இருந்திருக்கிறார் அல்லவா? 25ஆம் வருஷத்திலே மிக அழகான அந்த ஒரு அட்ரஸ் பாருங்க. நீதியுள்ள பிதாவே, மை ரைச்சியஸ் ஃபாதர். இல்லை, ஒருவேளை அதை நீங்கள் உணர்ந்து சொன்னீங்கன்னா ரொம்ப டச்சிங்காக இருக்கும். நீதியுள்ள பிதாவே அப்படின்னு அவர் கூப்பிட்றாரு. உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். நீதியுள்ள ஆண்டவர், தென்னிந்திய திருச்சபையை இம்மட்டும் வழிநடத்தி வந்த ஆண்டவர், நீதியுள்ள ஆண்டவர். அநீதிகளை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு நாளிலே அநீதிகள் களையப்பட்டு நீதியின் ஆண்டவருடைய உடல் முழுமையாய் நீதியாக்கப்படும். அதற்காக நாம் காத்திருக்கிறோம். இந்த மாபெரும் ஐக்கிய திருச்சபையாகிய தென்னிந்திய திருச்சபையின் இந்த விசுவாச பயணத்திலே நானும் நீங்களும் ஒரு பயணியாக, ஒரு சக பயணியாக நடந்து வருவது ஆண்டவர் கொடுத்த மாபெரும் கிருபை. இந்த உலகம் அழியும் வரைக்கும், இரண்டாம் வருகை வரும் வரைக்கும் இந்த தென்னிந்திய திருச்சபையினுடைய செயல்பாடுகள், ஊழியங்கள் இந்த உலகத்திற்கு சிறந்து விளங்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. Nobody can destroy the church of God. Nobody can touch the body of the Christ. எவ்வளோ வல்லமையான அரசியல்வாதியாக இருந்தாலும் இந்த திருச்சபையை அழிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் என்றால் அழிந்து போவார்கள். இது சரித்திரம். இந்த கல்லின் மேல் மோதின எவனும் நிலைநிற்பதில்லை என்றால் இந்த சபையின் அஸ்திபாரம் கிறிஸ்து. நீங்கள் அல்ல, நான் அல்ல, தலைவர்கள் அல்ல, பேராயர்கள் அல்ல, பிரதம பேராயர் அல்ல. இந்த திருச்சபையின் அஸ்திபாரம் கிறிஸ்து. Christ is the foundation of this church. எனவே அந்த திருச்சபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த திருச்சபையில் நாம் ஐக்கியமாயிருப்பதற்காக ஆண்டவரை நாம் துதிப்போம். இந்த திருச்சபையினுடைய ஐக்கியத்திற்காக ஜெபிப்போம், உழைப்போம், நம்மை நாம் அர்ப்பணிப்போம், தாழ்த்துவோம். எந்த விதத்திலும் தாழ்த்துவதற்கு, விட்டு கொடுப்பதற்கு ஆயத்தப்படுவோம். நான் அல்ல, திருச்சபை உயர வேண்டும். நான் அல்ல, கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். நான் அல்ல, இந்த திருச்சபையை நம்பி இருக்கின்ற ஏழை எளிய மக்கள் உயர வேண்டும். அதற்கு நான் கோதுமை மணியாய் விழுவதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கின்றேன் என்ற தீர்மானத்தை இந்த 74வது தென்னிந்திய திருச்சபை நிறுவன நாளிலே நாம் எடுப்போமா? கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறங்க நல்ல ஆண்டவரே, தகுதி இல்லாத எங்களை மாபெரும் திருச்சபையிலே ஐக்கியமாய் சேர்த்து கொண்டே சுவாமி நன்றி செலுத்துகின்றோம். இந்த திருச்சபையினுடைய வரலாற்றை திரும்பி பார்க்கின்ற பொழுது ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்திருக்கின்றோம் திருச்சபைக்காக? இந்த திருச்சபையுடைய வளர்ச்சிக்காக எங்களுடைய பங்கு எவ்வளவு சிறியது சுவாமி. எத்தனையோ மிஷனரிமார்கள் இந்த தேசத்தை ஆண்டவருக்கு நேராய் திருப்புவதற்கு தாங்கள் மாத்திரமல்ல, குடும்பமாக இந்த இடத்திலே இரத்த சாட்சியாய் மரித்திருக்கிறார்கள் சுவாமி. குழந்தைகளை இழந்திருக்கின்றார்கள், மனைவிகளை இழந்திருக்கின்றார்கள், தங்களையே இழந்திருக்கின்றார்கள் சுவாமி. அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். தோமாவோ தொடங்கி எத்தனை ஊழியர்கள் எல்லாரையும் நினைவு கூறுகிறோம். இந்திய திருச்சபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். தென்னிந்திய திருச்சபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தென்னிந்திய திருச்சபையுடைய எல்லா ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். கடைநிலையில் இருக்கின்ற ஊழியர்கள், மிஷனரிமார்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். பெண் ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். பைபிள் விமனுக்காக நன்றி செலுத்துகின்றோம். கேட்டகிஸ்டுக்காக நன்றி செலுத்துகின்றோம். சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்க்காக நன்றி செலுத்துகின்றோம். பாடகர் குழுவிலே பாடுகின்ற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். செயலாளர்களாக, பொருளாளர்களாக, கமிட்டி அங்கத்தினர்களாக, திருமண்டல பேரவை உறுப்பினர்களாக இருக்கின்ற எல்லா மக்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய தென்னிந்திய திருச்சபையுடைய பிரதம பேராயருக்காக பாத்தில் ஜெபிக்கின்றோம். மோஸ்ட் ரெவரண்ட் ரசாலம் அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். தென்னிந்திய திருச்சபையுடைய உதவி மாடரேட்டருக்காக நன்றி செலுத்துகின்றோம். பேரல் திரு ரூபன் மார்க் அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்தருளும் சாமி. தென்னிந்திய திருச்சபையினுடைய பொது செயலாளர் அட்வொகேட் பெர்னாண்டஸ் அவர்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். பொருளாளர்
ப்ரொஃபஸர் விமல் அவர்களுக்காக நன்றி செலுத்திக் கொண்டோம். அதேபோல் எங்களுடைய கோவை திருமணத்தினுடைய பேராயர் பேரறிஞர் திரு திமுதி ரவீந்திரன் அவர்களுக்காக நன்றி செலுத்திக் கொண்டோம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரி அவர்களுக்காக, பொருளாளர்களுக்காக, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டிக்காக, ஆயர் பெருமக்களுக்காக, திருச்சபையினுடைய எல்லா தலைவர்களுக்காக நன்றி செலுத்திக் கொண்டோம். சுவாமி, இந்த திருச்சபை மீண்டுமாக மகிமை பெற்று வல்லமையாய் ஆண்டவருக்காக போராடுகின்ற திருச்சபையாய் இந்திய திருநாட்டை மாபெரும் மாற்றத்திற்குள்ளாக தொடர்ந்து கொண்டு போகிற திருச்சபையாய் இந்த திருச்சபையை கர்த்தர் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும். குறைகள் உண்டு ஆண்டவரே, எங்களுக்குள்ளாக பல்வேறு விதமான பிரிவினைகள் உண்டு, பதவி வெறி உண்டு, விட்டு கொடுக்காத வைராக்கியம் உண்டு, நாங்கள் தான் பெரியவர்கள் என்று சொல்லி திருச்சபையை இன்றைக்கு துண்டாடி கொண்டிருக்கின்ற தன்மை எங்களுக்குள்ளாக உண்டு. எங்களை மன்னியும் ஆண்டவரே. கோதுமை மணியாகி இந்த நிலத்திலே விழுந்து நாங்கள் சாவதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஏனென்றால் கோதுமை மணி கீழே விழுந்து செத்தால் ஒளி அது பலனை கொடுக்காது. இரத்த சாட்சிகளை உருவாக்கும். அப்படிப்பட்ட வல்லமையான திருச்சபையை உருவாக்கும் சுவாமி. அப்படி வல்லமையை திருப்பியும் ஆண்டவரே, 38 லட்சத்திற்கு மேலாக இருக்கின்ற திருச்சபையின் உறுப்பினர்கள், 1,50,000 பேருக்குள்ள கோவை திருமணத்தின் உறுப்பினர்கள் எல்லாரையும் நினைவு கூறுகிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்திலும் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.